எடப்பாடிக்கு அடித்த அதிர்ஷ்டம் கதரும் சி.வி. சண்முகம் தரப்பு. நண்பர்களே, அதிமுக தொண்டர்களாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிருங்க. அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம அனைவருக்கும் தெரியும், 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு இழப்பான ஒரு தேர்தல், அதாவது பின்னோக்கி தள்ளப்பட்ட ஒரு தேர்தல் அப்படின்னே கூட சொல்லலாம். ஆனால் அதிமுகவை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே தோல்வியை தழுவிய பின்பு அதிமுகவிலே பல்வேறு விதமான பிரச்சனை என்பது எழ ஆரம்பிக்கிறது. அந்த பிரச்சனை அடிப்படையிலே எடப்பாடி பழனிசாமியை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என சொல்லித்தான் நிறைய நபர்கள் போர்கள் உயர்த்த ஆரம்பிச்சாங்க. அதிலுமே தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆதரவுகளை கொடுத்தாங்க. ஆனால் இறுதியிலே எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு தான் அதிர்ஷ்ட காற்று என்பது வீசி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். எடப்பாடி பழனிசாமி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா, அதாவது அந்த 25 சட்டமன்ற உறுப்பினருடைய பதவிகளை பறிக்க வேண்டும் என ஒரு அதிரடியான கோரிக்கையை 2 முறை ஆளுநரை சேர்த்து கோரிக்கை வைத்திருக்கிறார். சபாநாயகரிடமும் கடிதங்களை கொடுத்திருக்கிறார். அதே போல எஸ்பி வேலுமணி தரப்பு பொதுக்குழுவை கூட்ட வேண்டும் என தேர்தல் ஆணையத்துக்கு வரைக்கும் கடிதங்கள் என்பது அனுப்பப்பட்டிருப்பதாக செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. ஆனால் நேற்று தினம் எடப்பாடி பழனிசாமி எப்படியும் சரி விடலாம் என நினைத்த நமது சி.வி. சண்முகம், எஸ்பி வேலுமணி தரப்புக்கு மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தக்கூடிய விதமாக நமது எடப்பாடி பழனிசாமிக்கு அதிர்ஷ்ட காற்று அடிக்கக்கூடிய விதமாக 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் எடப்பாடி பழனிசாமியுடைய அணியிலே இணையக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது அப்படிங்கிற செய்திகள் வெட்ட வெளிச்சமாக இணையதளங்களிலே வெளிவர ஆரம்பிக்கும். அதன் பின்புதான் சி.வி. சண்முகம் தரப்பு இனிமேலும் என்ன செய்வது, அதாவது 17 சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே போய்விட்டால் மீதம் இருக்கக்கூடியது 7-8 சட்டமன்ற உறுப்பினர்கள் நம் பக்கம் இருப்பார்கள். அதை வைத்து நம்மால் ஒன்றும் பண்ண முடியாது. அந்த 8 சட்டமன்ற உறுப்பினர்களையும் எடப்பாடி பழனிசாமி பதவியிலிருந்து நீக்கி விடுவாரே, இனி என்ன செய்வது அப்படின்னு சொல்லிதான் நமது சி. விஜயபாஸ்கர் மூலமாக சமரச பேச்சுவார்த்தையும் ஏற்பாடு செய்யப்பட்டு, அந்த சமரச பேச்சுவார்த்தையின் முடிவிலே எடப்பாடி பழனிசாமியிடம் நமது சி.வி. சண்முகம் தரப்பு என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா, எங்களிடம் பிடுங்கப்பட்ட மாவட்ட செயலாளர் பதவிகளை நீங்கள் மறுபடியும் எங்களுக்கே கொடுக்க வேண்டும். அதே போல எங்களுடைய ஆதரவு எம்எல்ஏக்கள் எங்களின் மீது இருக்கக்கூடிய அந்த கட்சி தாவல் சட்டத்தின் அடிப்படையிலே பதவிகளை பறிக்க வேண்டும் என நினைத்தீர்களே, அதையும் நீங்கள் வாபஸாக வாங்க வேண்டும். அதே போல கொரோனாவாக எங்களில் ஒருவரை நீங்கள் நியமிக்க வேண்டும். இந்த 3 கட்டளைக்கும் நீங்கள் கட்டுப்பட்டால் கண்டிப்பாக அதிமுக ஒன்றாக இருக்கும். அதிமுகவிலே எந்த விதமான பிரச்சனையும் இல்லாமல் இருக்கலாம் என நமது சி.வி. சண்முகம் தரப்பு எடப்பாடி பழனிசாமியிடம் சமரச பேச்சுவார்த்தை கொண்டு வந்தது. ஆனால் எடப்பாடி பழனிசாமி அதெல்லாம் முடியவே முடியாது, அதாவது உங்களை விட்டால் மற்றவர்களுக்கும் இந்த பயம் என்பது இல்லாமல் போய்விடும், உங்களிடம் பறிக்கப்பட்ட பதவிகள் பறிக்கப்பட்டதுதான் எடப்பாடி பழனிசாமி அதிரடியாக இருந்து கொண்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி அவர்களை எப்படியாவது வீழ்த்தி விடலாம். அந்த இடத்திலே பொதுச் செயலாளர் இடத்திலே வேறொரு நபரை அமர வைத்து விட்டால், நமக்கு தேவையான ஒரு நபரை அமர வைத்து விட்டால், நாம் தான் இனிமேல் அதிமுகவை எங்கே வேண்டுமானாலும் அடமானம் வைக்கலாம், அதிமுகவை என்ன செய்தாலும் கேள்வி கேட்பதற்கு யார் இருக்கிறார் என்ற மெம்மதியிலே பார்த்தீங்க அப்படின்னா எடப்பாடி பழனிசாமியுடைய பதவியை காலி செய்து நினைத்தார்கள். ஆனால் இறுதியிலே எடப்பாடி பழனிசாமிக்குத்தான் மிகப்பெரிய அதிர்ஷ்டமாகவும் வெற்றிகளாகவும் மாறி இருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நம்ம போடக்கூடிய வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவு நண்பா.